வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிமெண்ட் செக்டார் ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நான் கேட்டிருந்தேன் சிமெண்ட் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட போறேன். இதுல சீரியஸாவே நான் ஒரு 3 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னங்கிறத வீடியோ எண்ட்ல சொல்றேன். அந்த 3 எந்த பிரைஸ் பாயிண்ட்ல கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். நான் அதை பர்சனலா கன்சிடர் பண்ணலாம்னு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட், கெரியர் டெவலப்மெண்ட், வெல்த் கிரியேஷன், growth ரிலேட்டடான எல்லா கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது உங்களுக்கு அருமையான லேண்டிங் பேஜாக இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. செக்டார் வைஸ் பார்த்ததுல ஆல்மோஸ்ட் 25 ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ, குவாலிட்டி, பேலன்ஸ் ஷீட், ரிஸ்க் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி 10 பத்தி தான் இந்த ஸ்டாக்ல பேச போறோம். மீதி இருக்கிற 15 ஸ்டாக்ஸ் நான் இக்னோர் பண்றேன். அந்த 15 ஸ்டாக்ஸ் என்னென்ன இக்னோர் பண்ண, என்ன ரீசனுக்காண்டி இக்னோர் பண்ணங்கிறத வீடியோட எண்ட்ல சொல்றேன். வீடியோல எல்லா கருத்துமே முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம டாப் பிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கேசிபி. ஸோ கேசிபி பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மால் கேப், நிறைய டீப் வேல்யூ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னா பிரைஸ் டு புக் வந்து 1.12 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ வந்து 8.3, ROE அண்ட் ROCE பொறுத்த வரைக்கும் 15%, 11.5% இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல ரேட்டிங் வந்து இந்த ஸ்டாக்குக்கு இருக்கு. growth அண்ட் குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பிடாமினா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனை சுத்தி இருக்கு. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான ரீசன் இவங்க வெறும் சிமெண்ட் மட்டும் இல்லாம சுகர், இன்ஜினியரிங் சொல்லிட்டு அதர் டைவர்சிபிகேஷன் செக்டர்ஸ்லயும் இருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் ஜாஸ்தி இருக்கு. அதுல பிரிடாமினன்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து இவங்க தான் காலங்காலமா எடுத்துட்டு வராங்க. பட் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. லிக்விடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ரிஸ்க் இருக்கும். ஸோ சேஃப்டி வந்து கொஞ்சம் கன்சிடரபிளா தான் ரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா இந்த ஸ்டாக் வந்து கரண்டா பிலோ 50 DMA ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 7.8% பிலோ 200 DMA ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மொமெண்டம் இந்த ஸ்டாக்குக்கு இப்போதைக்கு எதுவும் பெருசா இல்ல. அண்ட் முக்கியமா இன்னொரு பாயிண்ட்ல ரெவென்யூ டைவர்சிபிகேஷன் பத்தி சொன்னாலும் இதோட சிமெண்ட் வந்து சைக்கிளிக்கல் அப்சைக்கிள்ஸ் இந்த மாதிரி போகும்போது சுகரோட வாலட்டிலிட்டினால நம்பர்ஸ் அடி வாங்குது. ஸோ இதை இவங்க எப்படி பேலன்ஸ் அவுட் பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் இதை என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறது 140 ருபீஸ் கீழே போச்சுன்னா ஒரு நல்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பாக்குறேன். பட் ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். ஸ்டார் சிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் வந்து 2.55, பிஇ வந்து 22.2, ROE ROCE பொறுத்த வரைக்கும் 10-8% தான். இதே இந்த வேல்யூவேஷன் சப்போர்ட் பண்ணல. பட் 3 இயர் ரிட்டர்ன் வந்து 23.3% இருக்கு. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து உண்மைக்குமே இப்போதைக்கு டூ காஸ்ட்லியா இருக்கு. 52 வீக் லோவை விட ஜஸ்ட் 3.7% அபோவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு வகையில பாசிட்டிவ். 30% ஓவர் அண்ட் இயர்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ROCE வெறும் 8.0% தான். இருக்கிலே பார்க்கும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி இது கொஞ்சம் சாஃப்டஸ்ட் தான். நார்த் ஈஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இது மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. குறிப்பா அசாம், மெகாலயா ரோட்ஸ், ஹைட்ரோ பைப்லைனு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பெனிட்ரேட் பண்றாங்க. இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, மார்க்கெட் அட்வான்டேஜ். மார்க்கெட் அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்த் ஈஸ்ட ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால ப்ரூட்டலா அங்க ஃப்ரைட் காஸ்ட், எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இவங்க லோக்கல் பிளேயரா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 72% கிட்ட 5 இயர்ஸ் பார்க்கும்போது காம்பவுண்ட் ஆயிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு பீயிங் ஏ லோக்கல் ரீஜனல் பிளேயர். அதையும் மீறி நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா ரைட் வேல்யூவேஷன் நான் பாக்குறது 195. ஜேகே லட்சுமி சிமெண்ட் பிஇ வந்து 18.4, பிரைஸ் டு புக் வந்து 1.76. இது ஒரு ரீசனபிளான வேல்யூல இருக்கு. ஏன்னா ROE 14.5, ROCE 11.4% இருக்கு. RSA வேல்யூ 31.7, அது வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பெரிய மொமெண்டம் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. 3 இயர் ரிட்டர்ன் வந்து மைனஸ்ல இருக்கு. அந்த வகையில இது கொஞ்சம் நெகட்டிவ். ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு நான் growth-ஆ பாக்குறது இதுக்கு நிறைய ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ஃப்ரைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், கிரீன் பவர் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பர்டிகுலர் கெப்பாசிட்டி growth வந்து இதுக்கு இருக்கு. அண்ட் ஆர்டர் புக்ஸுமே இப்போ கொஞ்சம் அட்ராக்டிவா ஏத்திட்டு வராங்க. RSA வேல்யூ 31.7ங்கிறது சீப்பான வேல்யூவேஷனா தெரியல. இந்த ஸ்டாக் சீப்பாவுமே ஸ்டே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் எபிட்டா மார்ஜின் பொறுத்த வரைக்கும் 13.6 கொலாப்ஸ் ஆயிருக்கு 19%ல இருந்து. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஃபியூயல் காஸ்ட் இன்க்ரீஸ், பவர் காஸ்ட் இன்க்ரீஸ் இந்த மாதிரி இருக்கு. இது ஆல்மோஸ்ட்
52 வீக் லோல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்றது பெட்ரு. பட் சில அனலிஸ்ட் இதுக்கு வச்சிருக்க டார்கெட் 640 720 நல்ல புல்லிஷ் கேஸ்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பாக்குறது 530 rupees கீழே. ஜேகே சிமெண்ட். ஸோ ஜேகே சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் டூ காஸ்ட்லி, பிரைஸ் டு புக் 5.87, பிஇ 44. ஸோ ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ பெட்டரான நம்பர்ஸ் இருக்கு. 3 year ரிட்டர்ன் 68.9% கிட்ட ஓவரால் இருக்கு. ஜேகே சிமெண்ட்ஸ் பத்தி நான் நிறைய சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களோட ப்ரிடாமினண்டா பெயிண்ட்ஸ், புட்டி, வால் புட்டி இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க்கெட் இப்போ பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் கெப்பாசிட்டி அடிஷன்ஸும் இண்டஸ்ட்ரியல் growth நோக்கியும் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. பட் பிஇ 44ங்கிற பிரைஸ் புக்லையும் பிரைஸ் டு புக் 6 டைம்ஸ்லையுமே கன்சிடர் பண்றது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நான் சொல்லவே மாட்டேன். வேல்யூவேஷன் கீழே குறைஞ்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டாக் வந்து உண்மைக்குமே நல்ல ஸ்டாக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் காம்பவுண்டர், சின்ன சரக்கில் விழுந்தாலும் அடி வாங்கும். அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான மெகா ரேங்கிங்கான ஸ்டாக்கு. இதை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல 5வது ஸ்டாக்கா ரேங்க் பண்றேன். பிஇ வந்து 40, பிரைஸ் டு புக் 4.52. ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ கன்சிஸ்டன்டா 10% மேல வச்சிருக்காங்க. 3 year ரிட்டர்ன் 44.3%. பட் வேல்யூவேஷன் டூ காஸ்ட்லி. பட் சேஃபஸ்ட் பெட்டு, growth நல்லா இருக்கும். என்ட்ரி டைமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ரீலுக் பண்ணணும். ரெக்கார்டா 12.2 lakhs கிட்ட யூனியன் பட்ஜெட் கேபெக்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுல ப்ரிடாமினன்ட் போர்ஷன்ஸ் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு, அல்ட்ராடெக் ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து சிட்டிங் ரைட் ஆன் 50 DMA 200 DMA மேல இருக்கு. ஓவர் ஹெட் ஆஸ் ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட் ஃபேஸை தாண்டி போயிருச்சுன்னா பெட்டரான நம்பர்ஸா இருக்கும். அனலிஸ்ட் இது கொடுக்குற டார்கெட் வந்து 12,800 13,500 இருக்கு. ஆனா பாசிட்டிவ் நோட்ல. ஏசிசி சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏசிசி சிமெண்ட் வந்து 3.6% கிட்ட பிலோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆன் ஸ்வாப் வேல்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓவராலா இது ஏசிசி சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட், ஓரியன் சிமெண்ட் இதை மூணுத்தையும் கன்சாலிடேட்டா அம்புஜா சிமெண்ட் கீழே எடுத்துட்டு வரதாக அதானி குரூப்ல ஒரு டிஸ்கஷன் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி சில அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் இருக்கு. லைக் எவ்ரி 100 ஷேர்ஸ் ஆஃப் ஏசிசி சிமெண்ட் வில் பி கன்வெர்டட் டு 328 ஷேர்ஸ் ஆஃப் அம்புஜா ஷேர்ஸா மாறிடும். ஸோ இதோட கால்குலேஷனை பத்தி நான் அந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த கால்குலேஷனுக்குள்ள நான் என்ட்ராக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தாட் இருந்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட் கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா ஏசிசி சிமெண்ட்டும் ஓரியன் சிமெண்ட்டும் அதில் கன்சால்டேட் ஆகும். பட் அதோட டேட் என்னங்கிறத வீடியோட கண்டினியூஷன்ல சொல்லலாம். ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏசிசி வந்து உண்மைக்கும் ஒரு நல்ல பிராண்டு. வேல்யூவேஷன் நல்லாவே இருக்கு. growth காம்பவுண்டர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்றேன். ஏன்னா இந்த மெர்ஜ் ரீசனால சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூமே ஓகே தான். என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப இருக்கிற ஜோனே நல்லதுதான். ஏன்னா 1300 கீழே வந்தப்ப இந்த ஸ்டாக்கை நானும் கன்சிடர் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இந்த மெர்ஜர் நியூஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அம்புஜா சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏசிசி சிமெண்ட், ஓரியன் சிமெண்ட்டை முழுங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிமெண்ட் மார்க்கெட்டை பிடிச்சிருவாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு அப்புறம். பிஇ வந்து 19.9, பிரைஸ் டு புக் வந்து 1.75 இருக்கு. ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசி வந்து 9.3, 4.6. பட் இந்த மெர்ஜருக்கு அப்புறம் இவங்க ஃபுல் ஃபிளெஜா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு ஆர்ஓசி 4.6% தான் வீக்கஸ்ட். அதனால இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தான் பார்க்கணும். அவசரப்பட்டு உள்ள போயிட வேண்டாம். ஸோ கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதுக்குள்ள போகலாம். பட் என்ட்ரி பாயிண்ட் குள்ள தான் இருக்கு. இப்ப இருக்கிற பிரைஸ் வேல்யூவேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான், ப்ரொவைடட் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா. கிரிம்சம் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் லீடரா இருக்கு. லார்ஜ் கேப் ஒன்லி லார்ஜ் கேப் இப்போதைக்கு அப்பர் ட்ரெண்டை நோக்கி சுத்திக்கிட்டு இருக்க ரீசன். ஸோ ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் 51 ஓகேவான ரேஞ்சில் இருக்கு. ஆர்ஓஇ ஆர்ஓசி மட்டும் தான் தின் மார்ஜின்ல இருக்கு. பட் 3 year ரிட்டர்ன் 80% மேல இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 2.13. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி வேல்யூவேஷன்ல இருக்கு. பிரில்லா ஓப்பஸ் பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னாடி ஸ்கேல் ஆயிட்டு இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்கரேட்டிவ் பெயிண்டிங். ஸோ டெக்கரேட்டிவ் பெயிண்டிங் இந்த மாதிரி இதுல ஸோ இவங்க ப்ரிடாமினண்டா ஹோல்ட் நிறைய ஷேர்ஸை வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ல சில ஹோல்டிங்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்க சிமெண்ட் எக்ஸ்போஷர் பார்த்தப்ப டைவர்சிபிகேஷன் இவங்க கிட்ட இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக் இப்போ கரண்டா 50 DMA 200 DMAக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் ஒரு 100 ரூபாய் கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபான பெட்டா இருக்கும். பிர்லா கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ நீங்க கம்பேர் பண்ணும்போது 1.09 தான். ஸோ ரைட்டான வேல்யூவேஷன்ல இருக்கு. பிஇ வந்து 12.5. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல 1.39% டிவிடெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. பெட்டர் ஈல்டிங்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல இல்ல. ஏன்னா ஆர்ஓஇ ஆர்ஓசி ரொம்ப தின்னா 8% 6.3 இருக்கு. 3 year ரிட்டர்னுமே நெகட்டிவா இருக்கு.
என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா 30% கிட்ட ஓவர் இயர் டவுன் ஆயிருக்கு. 16% கிட்ட 3 இயர் டவுன் 3 இயர் ட்ரெண்ட் பார்க்கும்போது டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. இதையும் மீறி கன்சிடர் பண்ணீங்கன்னா 800 ரூபீஸ் கீழே வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓரியன்ட் சிமெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரைஸ் டு புக் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, பிஇ நல்லா இருக்கு, ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாமே நல்லா இருக்கு, எக்ஸப்ட் 3 இயர் ரிட்டர்ன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம்னு வச்சீங்கன்னா ஒரு ஸ்மாலான போர்ஷனை ஒரு 130 ருபீஸ்ங்கிற ரேஞ்சில் ஆவரேஜ் அவுட் பண்ணி வைக்கலாம். பட் அம்புஜா சிமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸோ சைட் பை சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஓவரால் சம்மரி டேபிள். நான் இதை கொஞ்சம் பாஸ் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா மெட்ரிக்ஸுமே இங்கேயே கிடச்சிரும். அண்ட் போர்ட்ஃபோலியோ வைஸ் பொறுத்த வரைக்கும் நான் 3ஆக பிரிச்சிருக்கேன். கோரா இப்போ நான் சிமெண்ட் செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா அங்கேயும் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது நல்லது. கோரு, குவாலிட்டி க்ரோத்து, வேல்யூவும் ஸ்பெஷல் சிச்சுவேஷன் லைக் ரிஸ்க் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியா. ஸோ கோரா சொல்றது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட், கிராண்ட் சிம்மு, அம்புஜா சிமெண்ட். குவாலிட்டி க்ரோத்தா நான் பார்க்கறது ஜேகே சிமெண்ட், ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட், ஸ்டார் சிமெண்ட். அண்ட் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியா பார்க்கறது வந்து கேசிபி, ஏசிசி, பிர்லா கார்ப், ஓரியன்ட். ஸோ பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்க ஏசிசி, ஓரியன்ட், அம்புஜா இதுல நீங்க ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே செக்மெண்ட்ல போய் விழுந்துரும். அதுக்கு நீங்க அம்புஜா மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு மற்ற செக்மெண்ட்ல நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டாக்கை வச்சுக்கலாம். ஸோ ஸ்கோர் கார்டு பாயிண்ட் ஆஃப் வியூல கேசிசி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரைஸ் டு ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும், பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 8.3ல இருக்கு. அண்ட் அதே இது புக் வேல்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ 1.12 ஒரு அட்ராக்டிவா இருக்கு. இதுக்கு அடுத்தா நான் பாக்குறது வந்து ஏசிசி 13 PE அண்ட் பிரைஸ் டு புக் வந்து 1.21 அதுவுமே அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. இன்கேஸ் பிரைஸ் டு புக் பாயிண்ட் ஆஃப் வியூல அம்புஜா சிமெண்ட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவா இருக்கு. இப்போதைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு 3 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னல, அது என்ன ஸ்டாக்குங்கிறத நான் சொல்றேன். இப்போதைக்கு என்னோட என்ட்ரி ஸ்டாக்கா நான் பாக்குறது கேசிபி ஃபார் ஷோர் வந்து நான் இதை வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டார் சிமெண்ட் வந்து நான் இப்போதைக்கு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜில ஸ்டார் சிமெண்ட்டும் இப்போதைக்கு உள்ள போகலான்னு இருக்கேன், மீதியை ஸ்கிப் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். அண்ட் ஏசிசி பாயிண்ட் ஆஃப் வியூல 1300 கிலோ போச்சுன்னா நான் உண்மைக்குமே கன்சிடர் பண்ண தான் போறேன். அம்புஜா சிமெண்ட்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏசிசி, அம்புஜா சிமெண்ட்டும் அண்ட் கேசிபி ஆன் டாப் ப்ரையாரிட்டி இருக்கு. ஸ்டார் சிமெண்ட் நல்ல வேல்யூவேஷன் வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல சிமெண்ட்ங்கிறது ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக். ஸோ இப்போ இருக்கிற பிரைஸ் பாயிண்ட் வியூ வந்து உண்மைக்குமே ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் தான். ஏன்னா நிறைய ஸ்டாக் வந்து வீக்கஸ்ட் சீசன் மந்த்ல இருக்கு. அண்ட் பை நேச்சரே செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி போகும்போது ஸ்டாக் பை நேச்சரே ஹையஸ்ட் ஹீட் கொடுக்கும். இதுதான் ஜென்ரலா சைக்கிளிக்கலா நடக்கிறது. ஸோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் வாய்ப்பு பத்தி தான் பேசுறோம். ஸோ காஸ்ட் மட்டும் இப்போதைக்கு ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கு. ஏன்னா இன்புட் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரா மெட்டீரியல் காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணிருக்காங்க, 28%ல இருந்து 18% கிட்ட ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு. இது வந்து இதுக்கு பாசிட்டிவ். அதானியோட கன்சல்டேஷன் பார்த்துட்டு அடுத்தடுத்து இந்த செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ல எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். யூனியன் பட்ஜெட்டா 12.2 lakh crore கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அது இந்த ஸ்டாக் எல்லாத்துக்குமே ஒரு அருமையான பாசிட்டிவாக இருக்கும் என்று நம்புறேன். இது போக சில ஸ்டாக்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சாகர் சிமெண்ட்ஸ் லாஸ் மேக்கிங், இந்தியா சிமெண்ட்ஸ் 128 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் லாஸ் மேக்கிங், சகுஸ்திரா சிமெண்ட் 102 ஏர்னிங்ஸ், டெக்கான் சிமெண்ட்ஸ் ஆர்ஓசி வந்து வெறும் 1.8% தான். ஸ்ரீ சிமெண்ட் 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அண்ட் நுவாக்கோ விஸ்டாஸ் ஆர்ஓஇ வந்து வெறும் 1.6% தான். ஸோ அவங்களால ப்ராப்பரா ரிட்டர்ன்ஸ் எதுவும் பண்ண முடியாது. பிரின்சம் ஜான்சன் 3.5 டைம்ஸ் புக்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதை சப்போர்ட் பண்ற மாதிரி ஆர்ஓசி இல்ல, லாஸ் மேக்கிங் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். இதுல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சிமெண்ட் ஸ்டாக் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.